அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சிறுவர்களுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் என்பதனை இந்த மாத செயல் திட்டமாக அறிவித்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் என்பவர் ஆன்மீக தலைவராகவும் இருந்து கொண்டு மதினா நகரிலே ஆட்சி தலைவராகவும் அல்லாஹுடைய தூதர் அமர்ந்து குடும்பத் தலைவனாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து அந்த மக்களை அரசியல் சார்ந்தும் மார்க்கம் சார்ந்தும் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கு, அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒவ்வொரு நபி தோழர்களும் நபி தோழியர்களும் காதுகளை தீட்டிக் கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஏதேனும் ஒரு கட்டளையை இட்டுவிட்டு விடமாட்டார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஏதேனும் ஒரு பொன்மொழிகள், ஒரு கட்டளைகள், நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சிறிய கருத்துக்கள் வந்து விடாதா என்று நபித்தோழர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆட்சி ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு பெரும் பெரும் மன்னர்கள் தங்களுடைய தூது குழுவினர்களை அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தூது பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியான உயர்தர பண்பில் இருந்த நபிகள் நாயகம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்வதை போன்று இந்த முஹம்மது இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அதுதான் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பாகவும் நாம் வைத்திருக்கிறோம். இப்படி உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு சக மனிதரிடத்தில் பேசுவது என்பது குறைந்து கொண்டே வரும். துறை ரீதியாக பேசுவார், இராணுவ நடவடிக்கை ரீதியாக பேசுவார். ஆனால் சாதாரணமாக பாமர மக்களிடத்தில் உரையாடுவது என்பது எந்த ஒரு ஆட்சி தலைவரிடத்திலும் உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. சும்மா கற்பனை கதாபாத்திரமா ஒரு நாடகம் மாதிரி வேணால் நடத்துவாங்க. டீ கடையிலிருந்து டீ குடித்தாரு, மக்களிடத்தில் அவருடைய குறையை கேட்டு தெரிந்து கொண்டார், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நடக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாமர மக்கள், ஆண்கள் பெண்களை தாண்டி சிறுவர்கள் சிறுமிகள் அவர்களுடைய வாழ்வியலை எப்படி சரிப்படுத்த வேண்டும், அவர்களை எப்படி ஒழுக்கவியர்களாக மாற்ற வேண்டும், அவர்களை எப்படி கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சின்னஞ்சிறு பிள்ளைகள் விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிக கவனத்தில் இருந்தார்கள் என்பதை நபிமொழியில் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க ரீதியாகவும் சரி, உலக ரீதியாகவும் சரி, இந்த பிள்ளைகளை எல்லாம் எப்படி வழிநடத்தினார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சாப்பிடுகிறார்கள். ஒரு சிறிய நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்து கொண்டு சாப்பிடுகிறார். அவருடைய கை தட்டிலே அங்கே இங்குமாக அலம்பிக் கொண்டு செல்கிறது. ஒரு ஆட்சி தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர் முதல்ல தன்னுடைய தட்டில் சம உரிமை கொடுத்து சிறுவர்களை உட்கார வைப்பாங்களா? ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்களை உட்கார வைப்பாங்களா? ஆனால் இவ்வளோ பெரிய ஆட்சி சக்கரவர்த்தியாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டார்கள் என்பதை நமக்கு தலைப்பு செய்தி. அப்ப இந்த சிறுவர் அங்கங்க அப்படி கைகளை அலம்பிக் கொண்டு சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரிடத்தில் அழகிய ஒரு போதனை செய்கிறார்கள்.
அருமை சிறுவனே, சம்மில்லா பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பியுங்கள். குல் பி யமீனிக், உமது வலது கரத்தால் நீங்கள் சாப்பிடுங்கள். குல் மிம்மா எலிக், உங்களுக்கு அருகாமையில் எந்த உணவு இருக்குதோ அதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள். இப்படி அந்த சிறுவருக்கு அவர் செய்கிற தப்பை ஒரு பக்குவமாக உரையாற்றும் பொழுது, அழகிய உபதேசத்தை கொடுக்கும் பொழுது அந்த சிறுவர் அறிவிக்கிறார், பெரியவராக மாறுகிறார். இந்த செய்தியை நமக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார், அந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் என்றும் என்னுடைய உணவு முறை இப்படி மாறிவிட்டது. கண்டிக்கவில்லை, திட்டவில்லை, சிறுவர்கள் அப்படி அப்படி அலம்பி சாப்பிடுவார்கள் என்று அருவருப்பு படவில்லை. அவரை அழைத்து எப்படி சாப்பிட வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவு அந்த சிறுவருடைய வாழ்வியலில் அந்த தாக்கம் இறுதி காலம் வரை இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு ஒரு கனிவு, பணிவு, இப்படியான ஒரு ஆட்சியாளரை உலகம் கண்டிருக்குமா? இப்படியான ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு மனிதனை உலகம் பார்த்திருக்குமா? என் நபிகள் நாயகத்தை முன்மாதிரியாக எடுத்திருக்கிற நாம் இன்றைக்கு சிறுவர்களிடத்தில் எப்படி பழகிறோம்? நீங்க பல பள்ளிவாசிகளில் பார்க்க முடியும், சிறுவர்களிடத்தில் ரொம்ப கடுமையாக நடப்பார்கள். ஏன் சின்ன பையனா சேட்டை பண்ணத்தான் செய்வான், ஓடத்தான் செய்வான், ஆடத்தான் செய்வான், விழத்தான் செய்வான். அப்படி விழுந்தா தான் அது புள்ள. அமைதியாக இருந்தாலும் வைங்களேன், பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சின்ன பிள்ளைங்கனால் நமக்கு பயந்து அமைதியாக இருப்பது என்பது வேறு, இயல்பாக அமைதியாக இருப்பது என்பது வேறு. புள்ள சேட்டை பண்ணத்தான் செய்வான். பள்ளிவாசலை விட்டு விரட்டுவாங்க தெரியுமில்ல, உள்ள வரக்கூடாது, முன்சப்புக்கு வரக்கூடாது. முன்சப்புக்கு வருவது மார்க்கத்தினுடைய நபி வழி முறை அல்ல. பெரியவர்கள் முன்பு நிற்க வேண்டும், நீங்க சின்ன பையங்க 2வது 3வது சப்புல நில்லுங்கன்னு என்று பாசத்தோடு சொல்வது வேறு. நீங்களே அந்த உள்ள வரிய வெளியே போ, அப்ப போனவன் தான் வயது முதிர்ந்த பிறகுதான் உள்ள வரான். நீங்க அப்பவே அவனை அழகா தூக்கி உட்கார வச்சு அவனுக்கு எப்படி பள்ளிவாசல் இருக்கணும், எப்படி தொழுவணும், அவன் வயதிற்கு அவனுக்கு புரிகிற பாணியில் நீங்கள் சொல்லி இருந்தால் அவனுடைய இளமை காலத்தை அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அவன் பள்ளியிலே கழித்திருக்க மாட்டானா? நீங்க பாருங்க, ஆரம்ப துவக்க காலத்தில் பள்ளிவாசலுக்கும் இளைஞர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா தௌஹீதினுடைய எழுச்சிக்கு பிறகு சின்ன பசங்க தொழு வைக்கிறார்கள், சிறிய வயதில் இருப்பவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். அப்ப அவனை அந்த மக்தப் பீரியட்ல இருந்தே அவனை இழுத்து பிடிச்சு பள்ளிவாசல்ல உட்கார வச்சு நாம் அரவணைத்ததனுடைய விளைவு வாலிபத்தை தொழுகையிலும், தொழுகை வைப்பதிலும், பயானிலும், பயான் சொல்லுவதிலும் அவன் கழிக்கிறான் என்றால், இந்த முன்மாதிரியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எடுக்க வேண்டாமா? சில விஷயங்கள்ல நாம கூட சின்ன பையனை அலட்சியப்படுத்திடுவோம், கண்டுக்கிற மாட்டோம், கருத்து கேட்க மாட்டோம், புறக்கணித்து விடுவோம், உரிமையாக அதை மதிக்கவே மாட்டோம். புகாரில இடம்பெறுகிற ஒரு செய்தி, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பால் பாத்திரம் கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை பெற்று அல்லாஹ்வுடைய தூதர் அருந்துகிறார்கள். அருந்திவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையினுடைய ரூல் மார்க்க அடிப்படையில் எதையுமே அல்லாஹ்வுடைய தூதர் வலது புறத்தில் தான் துவங்குவாங்க. அப்படின்னு அர்த்தம், வட்டமாக உட்கார்ந்துருப்பாங்கன்னு அர்த்தம். முன்ன பின்ன உட்கார்ந்து துவங்க முடியாதுல்ல. வட்டமாக அமர்ந்தால் தான் எல்லோரும் பேசுவதும் எல்லோருக்கும் கேட்கும், எல்லோரும் எல்லோரையும் பார்க்க முடியும். அப்ப அப்படி அமரும் பொழுது வலதுபுறத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பால் கிண்ணத்தையோ எதையோ அல்லாஹ்வுடைய தூதர் வலதுபுறத்தில் ஆரம்பிப்பதுதான் அவர்களுடைய இயல்பு. இந்த டைம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறாங்க. வலதுபுறத்தில் வயசுல கம்மியான சின்ன பையன் ஒரு நபித்தோழர், இடது பக்கத்தில் பெரியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னா பெரியவர்களுக்கு என்ற மதிப்பை கொடுப்பார்கள். அபு குஹாஃபா அபூபக்கர் அவருடைய தந்தை, வயது முதிர்ந்த நிலை, அவரை தூக்கி கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க அமர்ந்திருந்தா நான் வீட்டில் வந்து பார்த்துருப்பேன். வயசுல பெரியவர். ஒரு 3 நபித்தோழர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இந்த காரியம் தான் நடந்தது என்று சொல்ல வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கப்பீர் கப்பீர், பெரியவரை பேச விடுங்கள் என்றார்கள். அங்கு இளைஞர்களும் இருந்தார்கள். பெரிய ஆளை பேச விடுங்க, அவர் சொல்லட்டும்.
பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சபையில் சின்ன பையனும் இருக்கிறான், பெரிய ஆளும் இருக்கிறாங்க, பெரிய ஆளுக்கு கொடுப்போமே என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோன்றியது. கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க, அது ஒரு இஷ்யூவே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ரூல் என்ன, வலதுபுறம் தானே, ரைட் ஹேண்ட் சைடு தானே கொடுக்கணும். அங்கே உட்கார்ந்துருக்கிறது யாரு, சின்ன பையன். பெரிய ஆள் உட்கார்ந்துருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சிறிய நபி தோழர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இந்த மாதிரி இடது பக்கத்தில் பெரியவங்க இருக்கிறாங்க, அதை நான் அங்கே கொடுக்கட்டா, நீ விரும்பினால் நான் அங்கே கொடுப்பேன்னு அனுமதி கேட்குறாங்க. நான் கொடுத்துட்றேன்னு அப்படி சொல்லலை, கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே நபித்தோழர்கள் வளர்த்த அந்த சிறுவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அண்டியே தான் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் எல்லா விஷயத்திலும் எதிர்பார்ப்பார்கள். அந்த நபித்தோழர் அவங்க சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க குடிச்சு மீதி வச்சதை நான் தான் குடிப்பேன், யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல, பாச ரசூலுல்லாஹின் மீது அளவுக்கு அதிகமான பாசத்தினுடைய வெளிப்பாட்டில் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அந்த சிறிய நபித்தோழரிடத்தில் அந்த பால் பாத்திரத்தை கொடுத்து விடுகிறார்கள். வாங்கி அவர் பருகிறார் என்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. யார் இந்த முகமது நபி அவர்கள், எவ்வளவு பெரிய ஆட்சி தலைவர், எவ்வளவு பெரிய ஆன்மீக தலைவர், எவ்வளவு போரை சந்தித்திருப்பார், போர் திட்டத்தை தீட்டியிருப்பார், எத்தனை எதிரிகளை சந்தித்திருப்பார், எத்தனை எதிர்நாட்டு தூதுக்குழுவினர்களை சந்தித்திருப்பார், எத்தனை மன்னர்களை சந்தித்து போர் பிரகடனத்தை முகமது அவர்கள் அறிவித்திருப்பார்கள். அவர் கடந்து வந்த வாழ்க்கையினுடைய பாதை என்ன, அவர் வயதினுடைய அனுபவம் என்ன, இப்படியான நிலையிலும் கூட ஒரு சின்னஞ்சிறு சிறியவனுடைய அந்த உரிமையை கூட இந்த பால் குடிக்கிற ஒரு சபையில் கூட நாம் பறித்துவிடக் கூடாது என்ற ஒரு முன்னுரிமையின் அடிப்படையில், ஒரு முன்மாதிரியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதியை கேட்கிறார்கள் என்றால், சிறுவர்கள் பொதுவாக சமுதாயத்தில் உதாசீனப்படுத்தப்படுபவர்கள் அல்ல, மதிப்பு கொடுக்கப்பட வேண்டியவர்கள், அடுத்த கட்ட தலைமுறைகள். நீங்க ஒரு கட்சியில் ஒரு இயக்கத்தில் பாருங்க, அடுத்த கட்ட தலைவர் மாநில தலைவர் தான், பொதுச்செயலாளர் இவர் தான். அவர் வயசுல கம்மியா இருந்தாலும் அவருக்கு எப்படியான மரியாதை இருக்கும்? என்ன காரணம்? அடுத்து இவங்க தான் இந்த பார்ட்டியை ரூல் பண்ணுவாங்க. அப்ப இளம் தலைமுறைகள் தானே அடுத்த கட்ட தலைவர்களாக, அறிவிக்கப்படாத தலைவர்களாக இந்த சமுதாயத்திலே அறிவாற்றலை பெற்றவர்கள், உடல் ஆற்றலை பெற்றவர்கள், மார்க்கத்திற்காக களமாடுவதற்கு தகுதியானவர்கள். அப்ப பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிறியவர்களை சின்ன பிள்ளைகளிலே எப்படி நாம் வழிவிட்டு மதிப்பு மரியாதை கொடுத்து உரிமை கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களிடத்தில் நடந்த முறையை எடுத்துக்கொண்டால் ஏராளமான முறைகளை நாம் பார்க்கலாம். இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள்கிட்ட கூட அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, தன்னுடைய பேர குழந்தை ஒரு தர்ம பேர்ச்சம்பொருளை சாப்பிடும் பொழுது வாயிலை கையை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இழுக்கிறார்கள் என்றால் அது என்ன பருவம்னு பாருங்க. பெரிய எல்லாம் துப்புன்னு சொல்லிட்டு போயிடுவோம். சொன்னால் புரியாத ஒரு சிறிய வயதினால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலே விரலை விட்டு இழுத்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், அவர்களை தூதராக ஏற்றிருக்கிற நாமும் பிரமத மக்கள் என அனைவர்களுக்கும் பொதுவான ஒரு ரோல் மாடலாக இந்த முகமது நபி இருக்கிறார்கள். எனவே அவர்களை தெரிந்து கொண்டு உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று நாளை மறுமையிலும் நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படியான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.